ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சுரு ராஜி பேசுகிறேன். இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 36 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 37ஆம் பகுதி. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பிருந்தாவுக்கு 9வது மாதம் வளைகாப்பு மிகவும் சிறப்பாக நடந்தது. அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கும் சுப்ரியாவின் குடும்பத்தார்கள் வந்து மகிழ்ச்சியாக கலந்து கொண்டார்கள். வளைகாப்பு நடந்து முடிந்தவுடன் சூர்யா தன் தங்கை பிருந்தாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தான். சுப்ரியாவிடம் பிருந்தாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளை நீதான் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டான். சுப்ரியாவுக்கு தான் இன்னும் வேலை ரொம்ப அதிகமாகி போனது. ரீனா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கொண்டே அவள் குழந்தையை கூட சுப்ரியாவின் தலையிலே கட்டினாள். பிருந்தா ரீனாவின் குழந்தை. வீட்டு வேலைகள் என்று சுப்ரியாவுக்கு நேரம் போனதே தெரியாமல் அவள் வீட்டு வேலையிலே அவளுடைய கவனம் ஃபுல்லாக இருந்தது. ஒரு நாள் பிருந்தா ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. அப்படின்றதுக்காக அவளுக்கு பிடித்த படத்துக்கு சூர்யா அனைவரையும் அழைத்து சென்றான். சுப்ரியா படம் பார்க்க வர மறுத்தும் கூட வலுக்கட்டாயமாக சுப்ரியாவுடன் பேசி அவளையும் தன்னுடனே கூடவே அழைத்து சென்றான் சூர்யா. பூர்ணிமா மட்டும் குழந்தைய பார்த்து கொண்டு வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. பூபதியும் அவளுக்கு துணையாக பூர்ணிமா கூட இருக்கிறதுனால தான் படம் பார்க்க வரலன்னு அவரும் சொல்லிட்டார். பிருந்தா தன் கணவனுக்கு ஃபோன் செய்து அவனையும் வர வைத்து இருந்தாள். அனைவரும் சென்று மகிழ்ச்சியாக படம் பார்க்க ஆரம்பித்தார்கள். அவரவர்கள் சீட்டில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். சூர்யா நடுவில் அமர்ந்திருக்க சூர்யாவின் இரு பக்கமும் ரீனாவும் சுப்ரியாவும் சென்று அமர்ந்து கொண்டார்கள். அமைதியாக படம் பார்த்து கொண்டு இருந்தார்கள். சுப்ரியா எப்போவோ எத்தனையோ வருடங்களுக்கு முன் சினிமா பார்த்தது. அதன் பிறகு இன்று தான் படத்தை பார்த்து கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருந்தாள். சூர்யாவும் அவள் சந்தோஷமாக படம் பார்ப்பதை பார்த்து அவனும் மிகவும் சந்தோஷப்பட்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு, எனக்கு படம் சரியாக தெரியல சூர்யா, நான் அந்த பக்கமாக போய் உக்காடுறேன் என்று சூர்யாவுடன் ரீனா சொல்லிவிட்டு சுப்ரியாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த அருணை அவள் அமர்ந்திருந்த சேரில் அமர வைத்துவிட்டு சுப்ரியாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் ரீனா. பிறகு மெதுவாக சுப்ரியாவுக்கு மட்டும் கேட்கும்படியாக, சூர்யா கொஞ்ச நேரம் கூட கையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்றார், என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார், பக்கத்தில் வேற பிருந்தா இருக்கா, அதனால தான் நான் இந்த பக்கம் வந்தேன் என்று ரீனா சொன்னான். அவள் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் புரியாமல் அவளையே பார்த்திருந்த சுப்ரியா திடீரென்று சூர்யா தன்னுடைய இடையில் கை வைத்ததும் திடுக்கிட்டு போய் அவனை திரும்பி பார்க்க, சூர்யாவின் பார்வை படத்தில் இருந்தாலும் அவனுடைய கை தன் உடலின் மீது எல்லை மீறி போவதை உணர ஆரம்பித்தாள் சுப்ரியா. அப்போதுதான் ரீனா சொன்னதின் அர்த்தம் முழுமையாக அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. சட்டென்று சூர்யாவின் கையை விலக்கி தள்ளிவிட்டு வெளியே சென்றாள் வேகமாக. இதனை சிறிதும் எதிர்பார்க்காத சூர்யாவும் ரீனாவிடம் திரும்பி, ரீனா நீ எல்லாரையும் கூட இருந்து அழைச்சிட்டு வா, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் வேகமாக சுப்ரியாவின் பின்னாலே வெளியிலே சென்றான். போ சூர்யா போ, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, எத்தனை தடவை உன் கூட நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன், நீ சுப்ரியாவை தொடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு முன்னாடியே நான் வந்து சுப்ரியாவுக்கு நல்லா புரிய வச்சிட்டேன், போ போ என்று மனதிற்குள் கூறி சிரிக்க ஆரம்பித்தாள் ரீனா. சுப்ரியா நில்லு என்று கூறிக்கொண்டே அவளை தடுக்க பார்க்க அதற்குள் ஆட்டோவை அழைத்து அதனுள் ஏறி அமர்ந்து கொண்டாள் சுப்ரியா. பிறகு சூர்யாவும் வேற வழி இல்லாமல் ஆட்டோவில் அவள் பக்கத்துலேயே அமர்ந்துட்டு வீட்டுக்கு போகிற வழியை சொன்னான். வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றப்போ பூர்ணிமாவும் கீதாவும் ஏதோ சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் குழந்தைய கையில் வச்சுட்டு பூபதியும் அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு அவரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். 2 பேரும் ஆட்டோவை விட்டு இறங்கி சுப்ரியா வேகமாக வீட்டுக்குள்ளே போனான். ஆட்டோவுக்கு பணத்தை தந்து விட்டு சூர்யாவும் வந்தான். என்னப்பா இது, 2 பேரும் ஆட்டோவில் வந்து இறங்குறீங்க, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க, படத்துக்கு போகலையா, மற்றவங்கெல்லாம் எங்கே என்று பூர்ணிமா கேட்டுக்கொண்டே இருக்க சூர்யாவை வீட்டின் உள்ளே வேகமாக சென்று, நில்லடி என்று சுப்ரியாவை பிடித்து நிறுத்தினான். உன் மனசில் நீ என்னடி நினச்சிட்ருக்க, இப்போ எதுக்கடி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே பாதியிலே எழுந்து வந்துட்டேன் என்று கோவப்பட்டு கேட்க, எனக்கு பிடிக்கலை என்றாள் சுப்ரியா. என்ன பிடிக்கலை உனக்கு, படத்தை சந்தோஷமாக தானே பார்த்துட்டு வந்தேன், அப்புறம் என்னாச்சு உனக்கு, படம் பிடிக்கலையா இல்லை நான் உன்னை தொட்டது உனக்கு பிடிக்கலா, எது பிடிக்கலை உனக்கு என்று சூர்யா கோபமாக கேட்க,
ஆமாம், நீங்கள் ரீனாவை தனியாக அழைச்சிட்டு போய் எப்படி வேணாலும் படம் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. எனக்கு அது தேவையே இல்லை. ஆனால் அவள் எழுந்து இந்த பக்கம் வந்ததும் அவளை தொட்ட கையோடு என்னை தொட்டிங்க, நான் என்னையே எரிச்சுப்பேன் என்று கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள் சுப்ரியா. ஏய் கத்தாதே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கத்தனா எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு கோபத்தில் அவளை அடிக்க ஆரம்பித்தான் சூர்யா. அவர்கள் பேசுவதை வெளியில் இருந்தவர்கள் சரியாக கேட்கவில்லை என்றாலும் இருவரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்தவர்கள் உள்ளே ஓடி வந்தார்கள். அதே சமயத்தில் ஓடி வந்து பூபதி சூர்யாவை தடுத்து நிறுத்த பார்த்தார். எதுக்காக இப்போ நீ அவளை அடிச்சுக்கிட்டு இருக்க சூர்யா, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று பூபதி கேட்க கோபத்தில் சூர்யா மறுபடியும் சுப்ரியாவிடம், நீ தேவையில்லாமல் பேசி என் கோவத்தை கிளறிட்டுருக்க சுப்ரியா, இதெல்லாம் நல்லா இல்லை கொஞ்சம் கூட, நான் சொல்லிட்டேன் என்று சூர்யா கோபத்தில் இன்னும் சுப்ரியாவிடம் பேச, சுப்ரியாவும் பதிலுக்கு, நீங்கள் தான் தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு ரீனா கூட சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போக வேண்டியது தானே, என்ன எதுக்காக வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போனீங்க? நீங்கள் அங்கே பண்ணுற அந்த கூத்தெல்லாம் நான் பார்க்கணுன்ற எண்ணத்தில் தானே நீங்கள் என்னை அழைச்சிட்டு போனீங்க என்று சுப்ரியாவும் பதிலுக்கு கத்த, வந்த கோபத்தில் மறுபடியும் கண்மூடித்தனமாக அவளை அடிக்க ஆரம்பித்தான் சூர்யா. எவ்வளோ திமிரு இருந்தால் என்னையே எதிர்த்து பேசுவேன், நான் கேட்டால் உன்னையே நீ எரிச்சுப்பன்னு சொல்லி என்னையே நீ மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை என்று கத்த ஆரம்பித்தான். அனைவரும் தடுக்க வந்தவர்களை பார்த்து, நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, ஏ சுப்ரியா, நீ எப்போ பார்த்தாலும் அந்த ரீனாவை என்னோடு சம்மந்தப்படுத்தி பேசுகிறதையே ஒரு வழக்கமாக வச்சுருக்க. ஆமாண்டி, நான் ஆரம்பத்தில் ரீனா கூட அளவுக்கு மீறி பழகினேன். அவகிட்ட மட்டும் இல்லை, மற்ற பொண்ணுங்க எல்லார்கிட்டையும் நான் அப்படி தான் பழகினேன். ஆனால் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் ஒழுங்காக தானடி இருக்கேன். ஏன்டி திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டு என்னை வார்த்தையால் கொள்கிற? உனக்கு அப்படி என்னடி பிரச்சனை? என்கிட்டையும் நீ சொல்லியும் தொலைக்க மாட்டேன்ற உன்னை என்று மேலும் அவளை அடிக்க ஆரம்பித்தான். டே சூர்யா, போதுண்டா, நிறுத்துடா, ஏன்டா அவளை போட்டு இப்படி அடிக்கிற என்று அவன் கைகளை பிடித்து தடுத்து விட்டார் பூபதி. உனக்கு ஏன்டா இவ்வளோ கோவம் வருது? இதுக்கு முன்னாடியெல்லாம் உனக்கு இவ்வளோ கோவமே வராதடா. இப்படி கோவப்பட்டு அவளை அடிக்கிற அளவுக்கு என்னடா ஆச்சு உனக்கு என்று அழுதாள் பூர்ணிமா. அக்கா, இனிமே இவ என்கிட்ட வாயையே திறக்கக்கூடாது, என் ரூம் கூட இனிமே இவ வரவே கூடாது, இங்கேயே இந்த கிச்சன்லேயே அடைஞ்சு கிடக்கட்டும் என்று கோபமாக கூறி சுப்ரியாவை பிடித்து கிச்சனுக்குள் தள்ளினான். பிறகு நேராக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் சூர்யா. சுப்ரியா, என்னம்மா இதெல்லாம்? நீ சூர்யா கூட சினிமாவுக்கு தானே போயிருக்கிறதா பூர்ணிமாக்கா என்கிட்ட சொன்னப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னப்போ அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சு என்று கீதாவும் அவளின் நிலைமையை பார்த்து கலங்கிய விழிகளோடு கேட்க, கீதாக்கா ப்ளீஸ், இப்போ இங்கே நடந்தது எல்லாம் நீங்கள் வீட்டில் எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சுப்ரியா அழுதாள். ஏண்டி, அவன் உன்னை இப்படி போட்டு அடிக்கிறான்? ஏற்கனவே ஒரு தடவை அடித்ததுக்கே மாமா உன்னை அப்போவே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னார். ஆனால் நீ தான் வர மறுத்துட்ட. இப்போ மட்டும் நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விவரத்தை சொன்னேன், அடுத்த நிமிஷமே அவர் இங்கே வந்து உன்னை கையோடு அழைச்சிட்டு போயிடுவார் என்று கத்தினாள் கீதா. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு இதை நீங்கள் அப்பா கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படியே அப்பா வந்தாலும் சரி, என்னை கூப்பிட்டாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். அப்புறம் அவர் உங்களோட வேதனை தான் இன்னும் அதிகமாகும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவர் என்னை எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, இது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நாங்களே இதனை தீர்த்துக்கிறோம், நீங்கள் அத்தைக்கிட்ட கூட எதுவும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் என்று கதறினாள் சுப்ரியா. அதன் பிறகு கீதா கோபமாக பூர்ணிமாவிடம் திரும்பி, இதெல்லாம் எதுவும் சரியில்லை, சூர்யா எப்படி வேணாலும் குடிக்கட்டும், கூத்தடிக்கட்டும், ஆனால் சுப்ரியாவை இப்படி காட்டு மிராண்டித்தனமாக அடிப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதம் சொல்லி நடத்தியிருக்க மாட்டேன். அவன் மாறிட்டான்னு சொன்னீங்க, அவங்கிட்ட நிறைய தப்பு இருந்தாலும் அதை விட பெரிய தப்பாக சுப்ரியாவை இப்போ அவன் கண் முன் தெரியாமல் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். இதெல்லாம் சரியில்லை. இப்போவே நான் இதை எங்கள் வீட்டில் சொல்லலைனாலும் சுப்ரியாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக வீட்டை விட்டு வெளியே சென்றாள் பூர்ணிமா. ஒன்றும் புரியாமல் சூர்யாவின் அறைக்கதவை பூர்ணிமா தட்டி பார்க்க அவன் திறக்கவே இல்லை.
சிறிது நேரத்துக்கு பிறகு சினிமா பார்த்துவிட்டு அனைவரும் உள்ளே வர அதற்குள் சுப்ரியா எதுவும் நடக்காது போல் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். ரீனா மட்டும் சுப்ரியாவை உன்னிப்பாக கவனித்துவிட்டு, நான் நினச்ச மாதிரியே சூர்யா கிட்ட நல்லா அடி வாங்கியிருக்கா என்று மனதிற்குள் நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டாள். பூர்ணிமாவும் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அம்மா சுப்ரியா, நீயே சாப்பிடுமா என்றாள் பூர்ணிமா. பரவாயில்ல நீ, நான் அப்புறமா சாப்பிட்றேன் என்று கிச்சனுக்குள் சென்று வேலைகளை பார்த்தாள் சுப்ரியா. சூர்யாவும் பசி தாங்க மாட்டான். மதியமே அவன் சினிமாவுக்கு போகிற அவசரத்தில் எதுவுமே சரியாக சாப்பிடலை என்று புலம்ப ஆரம்பித்த பூர்ணிமாவை சமாதானப்படுத்தி பூபதி உள்ளே அழைத்து சென்றார். அனைவரும் உறங்கிவிட சுப்ரியா மட்டும் கிச்சனில் அமர்ந்து அழுதாள். பிறகு அழுதபடியே அவளும் தூங்கி விட்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 37ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுரூர் ராஜ். இது சுரூர் ராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.